சென்னையில் இருந்து 380 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது டிட்வா புயல். அது பற்றிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்திருக்கிறது டிட்வா புயல். இந்த நிலையில் சென்னையில் இருந்து தற்போது 380 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்திருக்கிறது டிட்வா புயல். இது பற்றிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கட் வழங்க கேட்கலாம். வெங்கட், வணக்கம். முழு விவரம். வணக்கம். இலங்கை கடற்கரை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில கடந்த 6 மணி நேரத்துல 8 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருது. அதாவது காலையில நகர்ந்த அதே வேகத்தில் தான் தற்பொழுது இந்த டிட்வா புயலானது நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக காரைக்காலிலிருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து 280 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 380 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது இந்த புயலானது மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. காரைக்காலிலிருந்து 170 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து 280 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கு 380 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயலானது தற்பொழுது நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து இந்த புயலானது வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து நாளை அதிகாலை வட தமிழ்நாடு, புதுச்சேரி, அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரைக்கு அருகே தென்மேற்கு வங்கக்கடலை வந்தடையும் எனவும், அதற்கு பிறகாக இன்று நள்ளிரவு, அதே போல நாளை அதிகாலை மற்றும் நாளை மாலைக்குள் முறையே தமிழ்நாடு கடற்கரையிலிருந்து தென்மேற்கு வங்கக்கடல்ல குறைந்தது 60 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் முதல் 25 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயல் மையம் கொண்டிருக்கும் அப்படிங்கிற தகவலை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக வட கடலோடு ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல காற்றுடன் கூடிய மழை பெய்து வரக்கூடிய நிலையில இந்த புயலானது கடந்த 6 மணி நேரத்துல 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும், காரைக்காலிலிருந்து 170 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து 280 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயலானது நகர்ந்து வருவதாகவும், நாளை அதிகாலை வேளையில இது மேலும் தென்மேற்கு வங்கக்கடலை வந்தடையும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.